Hello friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Firebolt Dream Smart Watch 4G வெர்ஷன் ஏற்கனவே நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டோம். பார்க்காததுனால கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த Firebolt Dream Smart Watchல ஸ்ட்ராப். ஸோ இன்னைக்கு அதுல நிறைய வேரியன்ட் இருக்கு. பட் ஆனா நான் இந்த பபிள்ஸ் டைப் ஸ்ட்ராப்ல அது ஆரஞ்சு கலர் வாங்கிட்டேன். அப்போ ஒரு சில ஃபிட்னஸ் ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து சுத்தமா செட்டே ஆக மாட்டுது. அப்ப தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் நான் போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்ஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இதோட ஸ்ட்ராப் எப்படி இருக்கு, இதோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு, கையில வியர் பண்ணும்போது இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா 42mm ஸ்ட்ராப். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 42mm ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த ஸ்ட்ராப் தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு அண்ட் தட் இதில் ஃபிட் பண்ணோன்னே கரெக்டாக இந்த எட்ஜஸ் டு எட்ஜ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கையில் வியர் பண்ணும்போது இதோட அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராப் ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதோடது ஹெட் டாப் டு பாட்டம் எல்லாம் ஒரே மெத்தட் தான். சைடில் ஸ்ட்ராப் பண்ணோம்னா இது ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணிடலாம். ஹெட் மட்டும் தனியாக நம்மளுக்கு இருக்கு. அதை தவிர்த்து இது பார்த்துட்டீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் தான். ஸோ இவங்க இதில் Firebolt ட்ரீம் சைடில் அவங்களோட ஸ்ட்ராப் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர்ஸ் உள்ள ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டேன்னா இந்த கிரிப்பின ஸ்ட்ராப் தான் வாங்கினேன். பபிள் டைப்போ இது மாதிரி ஸ்ட்ராப் வாங்கலை. ஸோ இது மாதிரி 3 கலர்ஸ் வேரியண்ட்ல இருக்கு. அதை தவிர்த்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ கிஃப்ட் கவுப்பன் 1000 ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 20 லக்கி மெம்பர்ஸ்க்கு. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டியில வாங்கும்போது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வர்றதுதான். ஸோ இதை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. ஸோ இது ஓரத்தில் வச்சுருவோம். அதை தவிர்த்து இதோட ஸ்ட்ராப் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் வெளியில் எடுத்துரும். இந்த ஸ்ட்ராப் எதுக்காக வாங்கினேன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லேஸ் வெயிட்டு, அதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் டைப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம கையில இருந்து கலண்டு விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதோட கையிலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும். அதை தவிர்த்து நம்ம கையில் எதோ சொட்டானாலும் ஈஸியாக இது வந்து சக்கிங் பண்ணி எடுத்துரும். ஸோ அது ஒரு காரணத்துக்காக தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ ஈஸியான ஃபிட்டர்ஸ் தான் எப்பயும் போல. இது வந்து ஈஸியான ஃபிட்டிங் தான் எப்பயும் போல. ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஃபிட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். அதோட மேலேயும் இதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான். மேலே வச்சு லைட்டாக ஒரு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ இது வந்து ஏற்கனவே மெட்டாலால் பில்ட் பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்க பாடி. அதை தவிர்த்தும் இது ஒரு மெட்டாலிக்கு. இதோட அவுட்ஃபிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் செம்மையாக இருக்கு. அதை அப்படியே நம்ம கலட்டி கையில் வியர் பண்ணும்போது ஸோ செம்ம ஃபிட்டாக இருக்கு. கையிலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கலராது. ஏன்னா இது வந்து இது போனால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம கம்ஃபர்ட்டு, செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது கையில் யூஸ் பண்ணுறது. இது மாதிரி இந்த பபிள் டைப்பும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நம்மளோட காஸ்டியூம்ஸுக்கு இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் எரிக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. எந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை ஒரு ட்ராக் பேண்ட் அவுட்ஃபிட்டோ எதுக்கு யூஸ் பண்ணாலுமே இதோட ஸ்ட்ராப்போட அவுட்ஃபிட் தாறுமாறாக இருக்கும். அதை தவிர்த்துமே நம்ம கையில் ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்கு. அது தவிர்த்துமே ப்ளூ கலரு, ஒரு பிளாக் கலர் வேரியன்ட்டு. ஸோ உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த ஸ்ட்ராப்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் டக்குன்னு மாற்றி விட்டுட்டு நீங்கள் வாட்டு உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது Firebolt-க்கு அது 42mm ஸ்ட்ராப் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு இன்னமும் இந்த ஸ்க்ரீன் கார்டு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா தனியாக அதுக்கும் நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ Firebolt யூஸ் பண்ணுறவங்க இது மாதிரி ஸ்ட்ராப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.